குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் முகமது சார் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி உங்களை அடிக்கடி சந்திக்கிறதுக்கு. இப்போது பப்ளிக் எக்ஸாம்லேருந்து நாங்கள் என்ன போன வருஷம் போட்டிருந்த வீடியோஸ், அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதால் எப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ரொம்ப பேர் பார்த்தாங்க. ஸோ அதோடைய ஒரு சின்ன ஒரு ஹைலைட், ஒரு ஹிண்ட்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது என்னடா இது முக்கியம், இது இந்த ஹிண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து 10:15 நம்மளுடைய எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அட்லீஸ்ட் வந்து 10 o'clock நம்ம ஹாலில் இருக்கணும். ஸோ 9:30 half an hour பிஃபோரே நம்ம போயிடணும். 10 o'clock நம்ம போகும்போது கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஷின் பேப்பரில் நம்ம என்ன பண்ணணும், எது எது தெரியுன்றது ஸ்லைட்டாக நம்ம பென்சில் டாட்ஸ் வைக்கலாம். வச்சுட்டு 10:15 நீங்கள் லைன்ஸ் போட ஆரம்பிச்சு எது உங்களுக்கு தெரியுமோ, எனக்கு வந்து பெஸ்ட் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒன் வேர்ட்ஸ் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தெரிஞ்சது எழுதுங்க, ஷார்ட் ஆன்சர் அப்புறம் லாங் ஆன்சர். முடிச்சுட்டு தெரியாதது இருக்கும் 10 மார்க் 20 மார்க் இருக்கும், அது கடைசியில் முடிங்க. தெரியலனா கூட விட்டு வந்துடாதீங்க. அதை வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ 90 மார்க்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுங்க. 1 ஹவருக்கு 1 வாட்டி வாட்ச் பாருங்க. ஏன்னா அனலாக் வாட்ச் தான் யூஸ், அதனால அனலாக் வாட்ச் யூஸ் பண்ணுங்க. 1 ஹவருக்கு 1 வாட்டி பார்த்து 1 மணிக்கு கரெக்டாக முடிச்சிருங்க. ஸோ 15 மினிட்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த 15 மினிட்ஸ்ல லைன் போடுறதுக்கு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட்ஸ் பண்ணுறதுக்கு, ஏதாவது விட்டிங்கன்னா அதை முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ முடிச்சுட்டு 1:15 நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்து யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாங்க, அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்லியிருப்பேன் டீட்டெயிலில், அது ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மண்டே வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலில் ஒரு 20 மார்க் இருக்குது, இன்டர்னலில் ஒரு 10 மார்க் இருக்குது. ஸோ புட்டிகர் உங்களுக்கு 30 மார்க்ஸ் ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது. ஸோ 70 மார்க்ஸ் தான் நீங்கள் எழுத போறீங்க. இந்த 30 மார்க்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் 100% கிடைச்சிடும். எக்ஸப்ஷனல் சீஸ் 1-2 கிடைக்காது, பட் மேக்ஸிமம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் இந்த 30 மார்க்ஸ். ஸோ 70 மார்க்ஸ் என்னும்போது அவங்க வந்து எப்படி கேள்வி கேட்பாங்க நமக்கு யூகிக்க முடியாது, எப்படி அதெல்லாம் வரலாம். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுல்லாக உட்காந்து ரிசர்ச் பண்ணி நானும் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ரெசன்ட் இயர் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு கொஷினர், இதை படித்தா போதும், இதை படித்தா மேக்ஸிமம் இதுல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மேக்ஸிமம் இது படிச்சுட்டு போனாலே ஓரளவுக்கு டீசென்ட் மார்க் எடுக்கலாம். அது என்னன்றதை நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன். இதோட ஸ்கிரீன்ஷாட்டும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். இது என்னன்றதை ஜஸ்ட் நான் ஓரல் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல லெசன்ஸ் மொத்தம் டோட்டல் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில 15 லெசன்ஸ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன அப்படின்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா 1, 3, 4, 6, 12, 11, 15. செகண்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா 4, 7, 12, 15, 14. தேர்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா 1, 3, 6, 8, 12, 13, 4, 17, 19, 23 subdivision 3. அப்புறம் ஃபோர்த் லெசன் பாத்தீங்கன்னா 4, 6, 9, 10, 13, 21, 22, 24, 25. ஃபிஃப்த் லெசன் பாத்தீங்கன்னா 4, 5, 9, 10, 11, 12, 13, 14, 17, 19, 21, 25. சிக்ஸ்த் லெசன் பாத்தீங்கன்னா 2nd, 6th, 7th, 16, 24. செவன்த் லெசன் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 9, 17, 23, 26. எய்த் லெசன் பாத்தீங்கன்னா 9, 10, 18, 20. நைன்த் லெசன்ல 3, 5, 4, 21, 24, 25. 10th லெசன்ல 6, 13, 14, 19, 24. 11th லெசன் இல்ல, 12th லெசன்ல 15. அப்புறம் வந்து 13th லெசன் பாத்தீங்கன்னா 6th subdivision 5, 7, 11. அப்புறம் 14th 5, 6, 12, 13, 17 and 19. ஃபைனலா 15 லெசன் பாத்தீங்கன்னா 1, 4, 5, 6, 11. ஸோ இது வந்து நான் படிச்சு கட்டது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன். இது வந்து முக்கியமானது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இதை வந்து நீங்க படிப்ப லாஸ்ட் மினிட் ஒரு நாள் தான் உங்க கையில இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் தான் உங்க கையில இருக்கு. ஸோ அதனால இதை நீங்க படிச்சு மேக்ஸிமம் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த நம்பர்ஸ்லயே நீங்க மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. படிக்காதது படிச்சுங்க, ஏன்னா இதுதான் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இது ரொம்ப முக்கியமானது. இது கேரளாஸ் எடுத்துக்காதீங்க, இதுதான் வரப்போகுது மேக்ஸிமம். இது ஒண்ணு. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. என்னடா இது நம்ம வந்து சின்ன டிப்ஸ் மாதிரி தானே இருக்கு, ஃபுல்லா அட்டன் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லி அது மாதிரி நினைக்காதீங்க. ஸ்மால் சேஞ்ச் வில் மேக் எ பிக் டிஃபரன்ஸ். லிட்டில் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் எ மைட்டி ஓஷன். அதனால நான் எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, இதை படிங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆல்ரெடி 30 மார்க்ஸ் இருக்கு. இதுல ஒரு 50 மார்க் எடுத்தா கூட 80 மார்க் எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா நீங்க ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா 80 to 100 மார்க்ஸ், 80 to 100 மார்க்ஸ் சென்டம் எடுக்கிறது
ஈஸி. ஸோ இதை பயன்படுத்திங்க. இது அருமையான வாய்ப்பு. இந்த வீடியோவை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேறு யார் யார் வந்து 12th எழுதுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ண சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் சொல்ல போனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சென்டம் எடுக்கிறதுக்கு அதிசயம் இல்லை, ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். உங்களுடைய 12th எக்ஸாம் நாளைக்கு கெமிஸ்ட்ரி நல்ல மார்க் வாங்கிட்டு நீங்கள் வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, சார் நீங்கள் சொன்னது மேக்ஸிமம் வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக நடக்கும். ஆல் த பெஸ்ட். ஓகே, இப்போ கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் போட்டிருந்தேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்ன்றதால அக்கௌண்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோடைய ஸ்கிரீன்ஷாட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களை ஆட் பண்ணுறேன். என்னன்றது படிச்சாரு. அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் தனி, எக்ஸசைஸ் தனி. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இல்லுஸ்ட்ரேஷனில் 5, 6, 7, 8, 9, 11, 13, 15, 18. எக்ஸசைஸ் வந்து 2, 3, 4, 5, 7, 8, 9, 11, 12, 13, 14, 15, 17, 18. ரெண்டாவது லெசன்ல பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் வந்து 1, 2, 3, 4, 5, 7, 11, 14, 20, 21. எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 6, 7, 8, 5, 10, 11, 13, 14, 16, 18, 19, 20, 21. தேர்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 10, 15, 18, 27. சாரி 22. தேர்ட் லெசன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 7, 8, 9, 10, 13, 15, 16, 17, 18, 19, 20, 23. ஃபோர்த் லெசனில் பார்த்தீங்கன்னா 4, 6, 7, 8. எக்ஸசைஸில் 2, 3, 4, 5, 6, 8, 9, 11. ஃபிஃப்த் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 6, 8, 14, 17, 24, 26, 27. எக்ஸசைஸில் 2, 4, 7, 8, 9, 12, 17, 19, 22, 23, 24, 25, 27. சிக்ஸ்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் லெசன் பார்த்தீங்கன்னா 1, 13, 14, 16, 18, 21, 22. எக்ஸசைஸில் 1, 2, 4, 7, 12, 15, 17, 18, 19, 20, 22. செவன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா 2, 4, 7, 8, 9, 10, 15, 18, 19, 20. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8, 11, 15, 17, 18, 19, 20. எயித் லெசனில் பார்த்தீங்கன்னா 5 இல்லுஸ்ட்ரேஷன் வந்து 5, 6, 12, 13, 15. எக்ஸசைஸில் 1, 2, 3, 4, 5, 6, 10, 13, 15. நைன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 3, 4, 7, 9, 13. எக்ஸசைஸில் 1, 2, 7, 8, 15, 17, 19. லாஸ்ட் லெசன் 10th லெசனில் இல்லுஸ்ட்ரேஷன் 1, 2, எக்ஸசைஸும் 1, 2. ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. அது எப்படி கெமிஸ்ட்ரி கொடுத்தோமே அதே மாதிரி அக்கௌண்ட்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர், ப்ரெசென்ட் இயர் எல்லாம் ரிசர்ச் பண்ணி பண்ணது. இதுலேருந்தும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் இல்லை, 10 மார்க்ஸ் இன்டர்னல் ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது. 90ல் இதை நீங்கள் கரெக்டாக இது ஒண்டி நீங்கள் படிச்சிங்கனாலே 50 to 60 மார்க்ஸ்லேருந்து வரும். மேக்ஸிமம் மார்க்ஸ்லேருந்து வர முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் கெமிஸ்ட்ரிக்கு சொன்ன மாதிரி ஈஸியாக இதுலேயும் 80 to 100 மார்க்ஸ் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஈஸி. இப்போ டைம் இருக்கு உனக்கு. எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நைட் இருக்கு, நாளைக்கு ஒரு நைட் இருக்கு. இவ்வளோ டைம் இருக்கிறதால இதில் மேக்ஸிமம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1, 2 இல்லை 5, 10 முடிஞ்சிருக்கும். அதையும் முடிச்சுட்டீங்கன்னா இதை ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட் 100% கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி இதே வீடியோவில் வந்து டுவல் வீடியோ இது நான் கெமிஸ்ட்ரிக்கும் போட்டிருக்கேன், அக்கௌண்ட்ஸ்க்கும் போட்டிருக்கேன். கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி பார்த்துங்க, அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸை பார்த்துங்க. ஜென்ரலாக வந்து ஸ்டார்டிங் எப்படி எழுதணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமில் இதுதான் மேக்ஸிமம் வரப்போகுது. நீங்களே ஹாப்பியாக இருப்பீங்க நாளைக்கு. அதனால இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சென்டம் அடிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.